Hello everyone, welcome to Veranda race. So இன்னைக்கு நாம வந்து DI questions தான் சால்வ் பண்ண போறோம். IBPS Clerk இந்த மாதிரி DI வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த லெவலில் தான் கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்லேயே இருக்கும். ஸோ லைவ்ல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க அண்ட் லிங்க் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சந்தியா, குட் ஆஃப்டர்நூன். அமர்நாத், குட் ஆஃப்டர்நூன். சிவராமன், வணக்கம். ஸோ எல்லாருமே லைவ்ல டக்குன்னு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய வராண்டா ரீஸில் IBPS கிளர்க்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து போத் ரீ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நான் ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இப்போ வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரீஸோட ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ 6 லெவலுக்கான ப்ராக்டிஸ் மெத்தட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. போத் ஃபிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூக்குமே கைடன்ஸ் இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, எஸ் மலர்கொடி, ஜோயி ஃப்ராங்க்லின், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Pie chart shows the percentage distribution of a total students in 5 A, B, C, D and E different sections and table shows a percentage of girls in these 5 sections. Read the data carefully and answer the question. So total students வந்து boys and girls. So first questionக்கான answer என்ன வரும்? So pie chart வந்து total number of students both boys and girls and table இருக்கிறது வந்து percentage of girls. First question, if the sum of a number of students A and B is 70, then find the total number of girls in D. டெய்லி 2 மணிக்கே ஆப்டிடியூட்கான லைவ் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 மணிக்கான ஆப்டிடியூட் செக்ஷனில் கிளர்க்கில் ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறது, லைக் சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை டிஐ, ராங் நம்பர்ஸ், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், ஸோ இதெல்லாமே ஃபாஸ்ட்டாக எப்படி போடுறோன்றதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். டெய்லி 2 மணிக்கு மறக்காமல் லைவ் வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்னது? முத்துப்பிரகாஷ், குட் ஆஃப்டர்நூன். So first question என்ன கொடுத்திருக்காங்க? If the sum of a number of students A and B is 70, then find the total number of girls in D. A and B ல total number of students வந்து 17 கொடுத்திருக்காங்களா? So A கான percentage என்னது? 25% and B வந்து 10% கொடுத்திருக்காங்களா? So டோட்டலா இந்த 35% உடைய வேல்யூ தான் என்னது? 17ன்றதா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? D ல girls எவ்வளோ அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. டில டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க? 20%. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டினா 20% உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 20% உடைய வேல்யூ என்ன வரும்? 40யா? ஸோ டியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 அண்ட் அதில் நமக்கு கேர்ள்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. கேர்ள்ஸ் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க? 20%. 40ல் 20% எவ்வளோ? 8. ஆப்ஷன் 2 கரெக்டான ஆன்சர். ஓகே, கோகுலராணி, பாலாஜி ஆறுமுகம், ஜனனி சுரேஷ். ஸோ 8ன்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ வேல்யூஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கா? டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் சி இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் இ? செகண்ட் கொஸ்டின். அண்ட் சிக்கு வந்து 15%. ஓகேவா? ஸோ அந்த ஒரு வேல்யூ தான் விசிபிளாக இருக்காது, ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் விசிபிளாக இருக்கும். செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் சி இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அ டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் இ? Yes. Nivetha, option 8 கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஜனனி சுரேஷ் 100 சொல்லியிருக்காங்க. எஸ்,
Kameshwaran Kamaraj 100, Nivita is 100. Okay. So second question can answer 100 solve பண்ணலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? Total number of girls in C is what percentage of a total number of girls in E? C ல இருக்கிற total number of girls எவ்வளோ? C ஓட overall percentage வந்து 15%. இந்த 15 ல girls ஓட percentage என்னது? 50. So 50% of 15 divided by E ல girls கேட்டிருக்காங்களா? So E ஓட overall percentage total number of students எவ்வளோ? 30% and அதில் girls வந்து 25%. So 25% of 30. overall நம்ம அந்த percentageன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா overall கொடுக்கல இல்லை, ஓகேவா? percentage cancel ஆயிரும் and 5 ஆல cancel பண்ணோன்னா இது 5 times and இங்கே 3 times வரும். 3 ஆல cancel பண்ணோன்னா again 5. So 5 5s are 25. So என்ன ஆன்சர் வரும்? 100%. Option 5 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. எஸ் யுவராஜா பிரவீன் காந்தே 80 போட்டிருக்கீங்க. ஆன்சர் 100. ஓகேவா? ஸோ நந்தினி பாலாஜி ஆறுமுகம் கோகுலராணி. ஸோ 100ன்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். If the average number of boys in B and D is 92, then find the total number of students in A and E together. Third one க்கான ஆன்சர். A and E ல total number of students எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆக்சுவலாக தேர்ட் ஒன் ஈஸியான கொஷினா? இன்னும் யாரும் சால்வ் பண்ணலையா? தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக தேர்ட் கொஷினுக்கான ஆன்சரை வித்தின் 10 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியுமா? ஆன்சர் யாராவது ஒருத்தர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணிடலாம். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும்? நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகும். பட் இந்த கொஷினை 10 செகண்ட்ஸில் ஆன்சர் மார்க் பண்ணலாம். கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸை வச்சு அண்ட் கொஷினில் கேட்டிருக்கிறத வச்சு எந்த ஆப்ஷனாக இருக்கும்? கெஸ் பண்ண முடியுதா யாராவது? 5 ஆப்ஷன்ஸில் என்ன ஆப்ஷனாக இருக்குன்றதை கெஸ் பண்ண முடியுதா யாருக்காவது? ஆன்சர் என்னவா இருக்குன்றது? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் பி அண்ட் டி வந்து 92ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தென் ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் இயா. நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ அண்ட் இல இருக்கிற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஏல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க? 25. இல வந்து எவ்வளோ இருக்காங்க? 30. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 55%. ஓகேவா? ஸோ ஏ வந்து 25, பி வந்து 30. நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிக்க வேண்டியது என்னவா இருக்கும்? 55%. 55 அப்படின்றது எதனுடைய மல்டிபிள்? 11உடைய மல்டிபிளா? அப்போ ஆன்சரில் 11உடைய மல்டிபிள் தானே நமக்கு ஆன்சராக வரணும். கொடுத்துருக்கிற கிவன் ஆப்ஷன்ஸில் எத்தனை 11 மல்டிபிள் இருக்குது? ஆப்ஷன் 1 வந்து 11 மல்டிபிள், ஆப்ஷன் 2 கிடையாது, ஆப்ஷன் 3 கிடையாது, 4 and 5 கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ ஆனந்தி குட் ஆஃப்டர்நூன். ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் இ டுகெதர் தான் கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் இ ஆட் பண்ணோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 55%. 55ன்றது 11 மல்டிபிள். ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் 11 மல்டிபிள் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு 11 மல்டிபிள் தான் இருக்குது. ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர். ஓகே. இது சால்வ் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் மேலே ஆகுமா? பட் ஒரு வேளை ஆப்ஷனில் 2 11 மல்டிபிள் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன் இங்கே 440 ஆன்சராக போட்டோன்றது புரிஞ்சிருச்சு இல்லை? ஸோ ஜென்ரலாக நார்மலாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும்? பி அண்ட் டியில் இருக்கிற பாய்ஸ் வந்து 92ன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகேவா? ஸோ பியில் கேர்ள்ஸ் 30% அப்படின்னா பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? ரிமைனிங் இருக்கிறது பாய்ஸா 70%. அண்ட் அதே மாதிரி டியில் இருக்கிற பாய்ஸ் எவ்வளோ?
80%, ஓகேவா? ஸோ பியில் டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க? பியோட டோட்டல் வந்து 10%, டியோட டோட்டல் வந்து எவ்வளோ? 20%ன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? ஸோ இதை பர்சன்டேஜுக்கு பதிலாக 10 and 20ன்னு எடுத்துக்கலாம்ல. ஏன்னா கொஷினோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அப்படி தானே எடுத்திருக்கோம். 10%ன்னு கொடுத்துருக்காங்க, பட் ஓவரால் வேல்யூவை நம்ம 10ன்னே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பியில் ஓவராலாக 10 இருக்காங்க, டியில் 20 இருக்காங்க. ஸோ டோட்டலில் இருந்து பாய்ஸ் வந்து 70%, 10ல் 70% எவ்வளோ? 7. அண்ட் அதே மாதிரி டியில் இருக்கிற டோட்டல் வந்து 20 அண்ட் அதில் 80% எவ்வளோ? 16. ஸோ இந்த 7 + 16, இந்த 23 பார்ட்ஸ் உடைய வேல்யூ தான் என்னது? 92. 1 பார்ட் உடைய வேல்யூ வந்து என்ன வரும்? 23 வந்து 4 டைம்ஸில் கேன்சல் ஆகுமா? ஓகேவா? ஸோ 22 4 டைம்ஸில் கேன்சல் ஆகும். 1 பார்ட் உடைய வேல்யூ வந்து 4. நமக்கு போத் ஏ அண்ட் சி தானே வேணும். ஓகேவா? ஸோ போத் ஏ அண்ட் சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 23 பார்ட்ஸ் உடைய வேல்யூ வந்து 92. ஓகேவா? அண்ட் 1 பார்ட் உடைய வேல்யூ வந்து 4 டைம்ஸ். 8 + 1 9. 1 பார்ட் உடைய வேல்யூ வந்து 4 டைம்ஸ். அண்ட் அகைன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் இ டுகெதரா? ஓகேவா? ஸோ ஏ அண்ட் இ டுகெதருக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ வரும்? ஏ அண்ட் இ. விஸ்வா ஏகே, குட் ஆஃப்டர்நூன். ஒன் பார்ட்டுடைய வேல்யூ வந்து 17. ஸோ இதில் பாய்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? பியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 28. ஓகேவா? ஸோ 70% அப்படின்றது வந்து 28. அண்ட் 100%ன்றது என்ன வரும்? 4 அண்ட் இங்கே 10 வரும். ஸோ 10 கேன்சல் ஆயிரும். 40 வருமா? ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்? 1 பார்ட்டுடைய வேல்யூ வந்து 4 அண்ட் ஓவராலாக பாய்ஸ் இங்கே எவ்வளோ இருப்பாங்க? 28 அண்ட் இங்கே வந்து எவ்வளோ இருப்பாங்க? 64ன்றது. ஓகேவா? ஸோ ஓவரால் பாய்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் அகெயின் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் வந்து 28னா 70% வந்து 28 அண்ட் 30% உடைய வேல்யூ என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆயிரும். 7 4 டைம்ஸ் அண்ட் 4 × 3 12. ஓகேவா? ஸோ டோட்டலாக பியோட பர்சன்டேஜ் வந்து பியில் இருக்கிற டோட்டல் வந்து 10% அண்ட் 10% உடைய வேல்யூ வந்து 40 அண்ட் 55% என்னன்னு கால்குலேட் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ 55 கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? 20 அண்ட் 2 20 வருது. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வருது? ஓகே, பி அண்ட் டி 184. சாரி, ஆவரேஜ் தானே கொடுத்துருக்காங்க. எஸ், தேங்க்யூ. பி அண்ட் டி வந்து ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 192ன்றது ஆவரேஜ். ஸோ நமக்கு என்ன வேணும்? சம் வந்து 92 × 2. ஸோ 184. 23 பார்ட்ஸ் வந்து 184னா எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்? 8 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா? ஓகேவா? ஸோ 1 பார்ட்டுடைய வேல்யூ வந்து 8 அண்ட் நமக்கு என்ன வேணும்? 55% வேணும். ஸோ 55 × 8 என்ன வரும்? 440. ஓகே, ஸோ ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. எஸ், மணிரத்னம், நம்ம ஆவரேஜை மிஸ் பண்ணிட்டோம். 194. ஓகே, ஜென்ரலாக சால்வ் பண்ணால் இது சால்வ் பண்ணணும். இல்லை கிவன் கொஷின்ஸில் வந்து ஒரே ஒரு 11 மல்டிபிள் இருக்குது அப்படின்னா 440 வந்து ஆன்சராக மார்க் பண்ணிடலாம். எஸ், நான் தான் ஆவரேஜை மிஸ் பண்ணிட்டேன். பி அண்ட் டி அப்படின்றது 92ன்றது பி அண்ட் டி பாய்ஸுக்கான ஆவரேஜ். ஸோ 23 பார்ட்ஸ் வந்து 184ன்றது. ஓகேவா? எஸ், 440ன்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். If the total number of girls in B is 30, then find the average number of students in B, D and E. Fourth question is answer. Yes, Sony surveys 184, Wolfie 1 part 80,
Okay, so 440. Fourth question can answer. The total number of girls in B is 30, then find the average number of students in B, D and E. Is Pradeep Kumar 200, Sivaraman 200, Bhavani 100 சொல்லிருக்கீங்க. Hema Sivasubramani 200 is again Vijay 100. Okay, so Bhavani 200. Okay, solve பண்ணலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? Total number of girls in B is 30. So girls உடைய percentage எவ்வளோ? 30யா? So 30% உடைய வேல்யூ தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 13 கொடுத்திருக்காங்களா? ஓகேவா? ஸோ இதில் 100% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 100 அப்படின்றது வரும். ஸோ அந்த 100 அப்படின்றது 10% உடைய வேல்யூவா? ஓகேவா? ஸோ இது பியில் இருக்கிற கேர்ள்ஸ் உடையது மட்டும். அண்ட் இதில் நம்ம 100% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 100ன்றது வரும். இந்த 100ன்றது பியில் இருக்கிற போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் என்னது? பியில் 10ஆ? ஸோ 10% உடைய வேல்யூ 100. நமக்கு பி, டி அண்ட் ஈக்கான ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. பி 10%, டி 20 அண்ட் இ 30. ஸோ 30 + 30 60. 60/3 என்ன வரும்? 60/3 20. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 20% உடைய வேல்யூ. 20% உடைய வேல்யூனா இன்ட்டு 2வா? ஸோ என்ன வரும்? 200. ஆப்ஷன் 1 கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கேர்ள்ஸ் 13 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கேர்ள்ஸ் 30னா ரிமைனிங் பாய்ஸ் 70% இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஓவராலாக 100% உடைய வேல்யூ 100. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 100s இருக்காங்க. அண்ட் பியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பர்சன்டேஜ் 10%. அண்ட் நமக்கு பிடி அண்ட் ஈக்கான ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 200ன்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ் கோகுலராணி, உல்ஃபி, நந்தினி கிருஷ்ணன் 200ன்றது கரெக்டான ஆன்சர். Next one, find the ratio of a total number of girls in C to the total number of boys in D. Ratio of a total number of girls in C to total number of boys in D கான ratio என்னன்னு கேட்டிருக்காங்க. So என்ன ஆன்சர் வரும்? 5th one. 5th question கான ஆன்சர். மேக்ஸிமம் டிஐயை ப்ரிலிம்ஸில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 to 4 minutes, மேக்ஸிமமே 4 minutes. அதுக்கு மேலே எந்த டிஐலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ரிமைனிங் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியாதுல்ல. ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிற லைக் குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஒரு சில ஸ்லாட்ஸில் வரலாம், இல்லை எல்லா ஸ்லாட்ஸ்லையும் கூட வரலாம். கன்ஃபார்மாக கேட்குறது சிம்பிளிஃபிகேஷன் இல்லைனா அப்ராக்சிமேஷன், ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ் லைக் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இல்லை ராங் நம்பர்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா டிஐ இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வித்தின் 10 to 15 minutesக்குள்ளே 20 கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 15:32. பாலாஜி ஆறுமுகம், முத்து பிரசாத், ஹேமா சிவசுப்ரமணி, மேட் கிங், எஸ் நிவேதா எஸ், ஓகே நந்தினி கிருஷ்ணன். ஆப்ஷன் 5ன்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, so find the ratio of a total number of girls in C and total number of boys in D. So total number of girls in C na enna varum? Girls oda 50%, 50% of 15 okay va? So 50% of 15. And adhe madri boys in D, boys evlo percentage? 80%. So 80% of 20. So ratio dana ketirukanga, 80% of 20. So percentage cancel ஆயிரும், zeros cancel ஆயிரும்,
and 5 வந்து 4 times so இங்க 15 இருக்கு இங்க 8 into 4 32 option 5 கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ ரேஷியோ கேட்டதுனால பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணாமல் நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷன்லேயே வச்சுக்கிறோம் 15:32ன்றது கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் போகலாமா நெக்ஸ்ட் ஒன் A table given below shows the total number of sandwiches and pizzas sold by for A, B, C and D different shops, and it also shows that the difference between the number of pizzas and sandwiches sold by these 4 shops. Read the data carefully and answer the given questions. So total pizzas sold by each shop is more than total sandwiches. First question என்ன கொடுத்திருக்காங்க The marked price of each pizza is in shop D is 50% more than its cost price, and shopkeeper allow a discount of 200 rupees on each pizza. If shopkeeper still makes a profit of 30% on each pizza, then find the sum of a selling price of a 30% of total pizza sold by shop D. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினே லென்த்தியாக இருக்கா பட் இந்த மாதிரி டிஐயில் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிஐவே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரிமைனிங் 5 கொஷின்ஸ் பார்த்துட்டு அதில் ஈஸியான கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக கூட இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸோ 6th கொஷினுக்கான ஆன்சர் டோட்டலாக 4 ஷாப்ஸ் இருக்குது அண்ட் அந்த 4 ஷாப்ஸில் பீஸா அண்ட் சாண்ட்விச்சை வந்து சேல் பண்ணுறாங்க அண்ட் டோட்டல் கொடுத்துட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா பீஸா அண்ட் சாண்ட்விச்சுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷினை சால்வ் பண்ண போகிறோம் அண்ட் இதில் எது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க டோட்டல் பீஸா சோல்ட் பை ஈச் ஷாப் இஸ் மோர் தென் சாண்ட்விச்சஸ் ஸோ பீஸா எல்லா ஷாப்லையுமே சாண்ட்விச்சை விட என்ன பண்ணியிருக்காங்க பீஸாவை தான் வந்து அதிகமாக விற்றுருக்காங்க ஸோ அந்த ஒரு ஆன்சரும் இருக்கு ஓகேவா ஸோ சால்வ் பண்ணலாமா The marked price of an each pizza in shop D is 50% more than its cost price ன்னு சொல்லியிருக்காங்களா ஓகேவா ஸோ அது marked price and shopkeeper allow a discount of 200 on each pizza. If the shopkeeper still makes a profit of 30% on each pizza, then find the sum of a selling price. So first D la pizza evlo sandwich evloன்றத கண்டுபிடிக்கணுமா ஓகேவா ஸோ D la pizza evlo sandwich evlo அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஸோ pizza தான் மோர் சொல்லியிருக்காங்க அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி by 2 போட்டால் அதுதானே பீஸாக்கான வேல்யூ ஓகேவா ஸோ 560 அப்படின்றது பீஸா அண்ட் சாண்ட்விச்சோட வேல்யூ அண்ட் 240 அப்படின்றது பீஸா அண்ட் சாண்ட்விச்சோட டிஃப்ரென்ஸா ஓகேவா ஸோ இதில் பீஸா வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டையும் ஆட் பண்ணி by 2 போடணும் உங்களுக்கு சாண்ட்விச் வேணும்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி by 2 போடணும் ஒவ்வொரு தடவையும் வேல்யூஸை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஸோ டியில் பீஸா என்ன வரும் 540 ப்ளஸ் 560 ப்ளஸ் 240 800 by 2 என்ன வரும் 400 ஸோ 400 பீஸாஸ் வந்து எதில் இருக்கு டியில் இருக்கா ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க marked price of an each pizza in shop D is 50% more than the cost price. So cost price உடைய வேல்யூவை நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா marked price வந்து என்னவா இருக்கும் இதுல இருந்து 50%ஆ அப்போ 150ன்றது marked price-ஆ ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 50% than it cost price and shopkeeper allows a discount of 200 on each pizza if shopkeeper still makes a profit of 30%. 200 rupees discount கொடுத்து அவர் எவ்வளோ ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறாரு 30% ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறாரா அப்போ ப்ராஃபிட் எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுவோம் அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் இதில் 30%னா 130யா டிஸ்கவுண்ட் வந்து எதில் கொடுப்பாங்க மார்க்டு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டை கொடுப்பாங்களா ஓகேவா ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது எப்போவுமே மார்க்டு ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க அண்ட் மார்க்டு ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஸோ இதிலிருந்து 30%. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து மார்க்டு ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தானே அப்போ அந்த 20 பார்ட்ஸுடைய வேல்யூ தான் என்னது 200 அப்படின்றது
ஸோ நமக்கு என்ன தேவை, செல்லிங் ப்ரைஸ் வேணும்ல. Then find the sum of a selling price of a 30% தானே கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் உடைய வேல்யூ என்னது, 130 பேட்ஸ் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 10 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் உடைய வேல்யூ என்னது, 1300ன்றதா, ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் உடைய வேல்யூ 1300. நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா அகைன் என்ன பண்ணணும், then find the sum of a selling price of a 30% of a total pizza sold by DR. So இந்த 400ல 30% என்ன வரும், 400ல 30%ன்றது 120. ஸோ இந்த 120 எவ்வளோ, 120 பீஸாஸை எவ்வளோ அமௌண்ட்டில் சேல் பண்ணுறாங்க, 1300, ஓகேவா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 156,000ன்றது வரும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்டே செல்லிங் ப்ரைஸுக்கான ரேஷியோவை வந்து 13%, 130 அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து 13 மல்டிபிளாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா பீஸாலேருந்து 30% எடுக்கிறோம். ஸோ கொடுத்துருக்கிற கிவன் ஆப்ஷன்ஸில் 3 and 13 மல்டிபிள் இது ரெண்டுமே வந்து எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் போட்டுடலாம். இவ்வளோ பெருசாக போடுறதுக்கு பதில் செல்லிங் ப்ரைஸ் உடைய பார்ட்ஸ் வந்து 130ன்றது நமக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, டீல இருக்கிற பீஸாஸில் 30% தானே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 3 மல்டிபிள் அண்ட் 13 மல்டிபிள் இந்த ரெண்டுமே எந்த ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை பார்க்கணும். இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரே ஆப்ஷன் வந்து 156,000, 15,000 சாரி 1,56,000ன்றது, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இவ்வளோ சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு டேர்மை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து கொஷினை சால்வ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ ஏன் 13 மல்டிபிள் அண்ட் 3 மல்டிபிள் எடுக்கிறோன்னா 13 மல்டிபிள் அப்படின்றது வந்து செல்லிங் ப்ரைஸ் 30% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ 100லேருந்து 30%னா 130 வரும். அண்ட் டீல இருக்கிற பீஸாஸில் 30%க்கு தான் அவங்க காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 3 and 13 மல்டிபிளை மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், find the difference between the total number of sandwich sold by A and D together and the total number of pizzas sold by C. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், சாண்ட்விட்சை கேட்குறாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணணும், அண்ட் பீஸா கேட்குறாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணணும். டோட்டல் பீஸா எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ தானே சொன்னேன். இது எல்லாமே வந்து டோட்டலாக இப்போ ஏக்கு எடுத்துக்கலாம். 400 அப்படின்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸா ப்ளஸ் சாண்ட்விச். அண்ட் ஏல இந்த 150 அப்படின்றது என்னது, பீஸா மைனஸ் சாண்ட்விச்சா. இப்போ பீஸா வேணும்னா என்ன பண்ணுவோம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னா எஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 2p = 600ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ என்னது, 300. ஓகேவா. அப்போது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எது வந்து பெருசாக இருக்கும், ஏன்னா இங்கே நமக்கு சொல்லிட்டாங்க பீஸா தான் வந்து சாண்ட்விட்சை விட எல்லா ஷாப்லேயுமே பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரெண்டையும் ஆட் பண்ணி by 2 போடுறது வந்து பீஸா, அண்ட் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி by 2 போட்டோம் அப்படின்னா அது சாண்ட்விச். லைக் இதுதான், இந்த P+S அண்ட் P-S இருக்கு. ஆட் பண்ணால் பீஸாவோடைய வேல்யூ கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணால் சாண்ட்விச்சோட வேல்யூ கிடைக்கும், ஓகேவா. ஸோ ஒவ்வொரு டைமும் எழுதி சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் அ சாண்ட்விச் சோல்ட் பை ஏ அண்ட் டியா. ஸோ ஏ அண்ட் டியில் சாண்ட்விச்சஸ் எவ்வளோ, 400ல் 150 போச்சு அப்படின்னா 250, 250 by 2 வந்து என்ன வரும், 125 ப்ளஸ் டியில் சாண்ட்விச்சா. ஸோ 560ல் 240 போச்சு அப்படின்னா என்ன வரும், 320. அண்ட் அதில் டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 160. ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கும் ஆட் பண்ணி வர்றதுக்கும் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸா சோல்ட் பை சி. பீஸா சோல்ட் பை சினா 250 ப்ளஸ் 150 என்ன வரும், 400, 400 by 2, 200. ஓகேவா. மைனஸ் 200 அப்படின்றது. ஸோ -40 இருக்கும். அண்ட் 125ல் -40 போச்சு அப்படின்னா 85. ஆப்ஷன் 4 கரெக்டான ஆன்சர். ஓகே. எஸ் நந்தினி குமார், நிவேதா சந்திரசேகரன், எல்லா புகழும், பிரதீப் குமார், பவானி, நிவேதா, சிவராமன் அண்ட் நித்யஸ்ரீ 85.
உல்ஃபி 105 கிடையாது 85 வரும். எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், find the sum of an average number of sandwiches sold by A and B and the total number of sandwiches sold by C. Average number of sandwiches sold by A and B. A and B la sandwiches kana average and total number of sandwiches sold by C. C oda sandwich ஐயும் add பண்ணனும். ஆல்ரெடி லாஸ்ட் क्वेश्चनல கூட கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இதுக்கு என்ன வரும்? நிவேதா சந்திரசேகரன், ஹேமா சிவசுப்ரமணி 150. ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் தானே. சாண்ட்விச் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அதை ரெண்டே ஆட் பண்ணுறது தானே. எல்லா புகழும் 150. ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாண்ட்விச்சஸ் சோல்டு ஏ அண்ட் பி. ஏல வந்து சாண்ட்விச் எவ்வளோ சோல்ட் பண்ணுறாங்க? 400ல் 150 போச்சு அப்படின்னா 250. ஓகேவா? ஸோ 250 by 2 வந்து 125. அண்ட் அதுக்கப்புறமா பியோட சாண்ட்விச்சஸா? ஸோ பியோட சாண்ட்விச்சஸ் என்ன வரும்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா அங்கே ஒரு 75, இங்கே ஒரு 75. 150 by 2 75. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தால் என்ன வரும்? 200 by 2 100ன்றது. நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சாண்ட்விச்சஸ் சோல்ட் பை சி. சியில் வந்து டோட்டலாக எவ்வளோ சாண்ட்விச்சஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்க? 100 by 2 50. எஸ், 100 by 2 வந்து 50. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 150. ஆப்ஷன் 5 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, சிவராமன், ரோஷினி, நித்யஸ்ரீ, பிரதீப் குமார், கோகிவாணி, நிவேதா எஸ், உல்ஃபி, சிவராமன், நந்தினி கிருஷ்ணன், ரோஷினி. ஸோ 150ன்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, next one. If a shop X sold 20% more sandwiches than that by shop A and the ratio of a total pizzas to total sandwiches sold by shop X is 4:3, then find the total number of pizzas and sandwiches sold by shop X. Ninth one answer. நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் ஆன்சர் வரும். எந்த கொஷினுக்கு சொல்கிறீங்க? ஓகே, நிவேதா சந்திரசேகரன் 350, ஹேமா சிவசுப்ரமணி 350. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஷாப் எக்ஸில் X sold 20% more sandwich than that by shop A-வா? ஷாப் ஏவை விட 20% சாண்ட்விச்சஸை வந்து அதிகமாக விற்கிறாங்களா? ஷாப் ஏல சாண்ட்விச் மட்டும் எவ்வளோ? ஷாப் ஏல சாண்ட்விச் மட்டும் 125. ஸோ இதில் இருந்து 20% வந்து அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னா என்ன வரும்? 25. ஸோ 10% வந்து 12.5, 20% வந்து 25. ஆட் பண்ணோன்னா 150 வருமா? ஓகேவா? ஸோ ஷாப் எக்ஸ் sold the 20% more sandwiches than ஷாப் ஏ. ஸோ இது வந்து ஷாப் எக்ஸோட சாண்ட்விச்சுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட், தி ரேஷியோ ஆஃப் அ டோட்டல் pizzas to total sandwiches in shop X is 4:3. Then find the total number of pizzas and sandwiches sold by shop X. ஸோ பீஸா அண்ட் சாண்ட்விச்சுக்கான ரேஷியோ 4:3 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 3 பார்ட்ஸுடைய வேல்யூவை தான் நம்ம 115 கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸா அண்ட் சாண்ட்விச்சஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 7 பார்ட்ஸுடைய வேல்யூ என்னது அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 7 பார்ட்ஸுடைய வேல்யூ என்ன வரும்? 3 வந்து 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 350ன்றது ஆன்சர். ஆப்ஷன் 2. அண்ட் இந்த கொஷினையும் ஆன்சர் வச்சே போடலாமா? லைக் ஃபர்ஸ்ட் கொஷின் மாதிரி. லைக் ஃபர்ஸ்ட் கொஷின் இல்லை, ஒரு தேர்ட் கொஷினில் ரேஷியோ 11 மல்டிபிள் வச்சு போட்டோம் இல்லை?
ஸோ இந்த கொஷினை அந்த மாதிரி போடலாம்ல. ஃபைனலாக எக்ஸ் ஷாப் எக்ஸில் பீஸா அண்ட் எதுக்கு சாண்ட்விச்சுக்கான டோட்டல் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ என்ன இருக்கு? 4 parts and 3 parts இருக்கா? ஸோ ஃபைனலாக எந்த வேல்யூ வந்தாலும் அந்த வேல்யூவை எதோட மல்டிபிள் பண்ணுறோம்? 7ஓட மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸில் 7 மல்டிபிளில் எத்தனை ஆன்சர் இருக்குது ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாமா? எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் 350 மட்டும்தானே இருக்குது. ரிமைனிங் எதுவுமே 7ஆல் கேன்சல் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 2 கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த அளவுக்கு சால்வ் பண்ணாமல் ஃபர்ஸ்டே 4:3 அப்படின்றத பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்? 350ன்றதை மார்க் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ எந்த ஒரு கொஷினையும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ வந்து ரேஷியோஸில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதனுடைய மல்டிபிள்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின்ஸ்லையுமே இவ்வளோ சால்வ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எப்போ சால்வ் பண்ணணும்? ஆப்ஷன்ஸில் 2 7 மல்டிபிள் கொடுத்துருந்தா மட்டும். ஒரு 7 மல்டிபிள் தான் இருக்குது அப்படின்னா அதை டேரெக்டாக ஆன்சராக போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய எக்ஸாம்ஸுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் டெய்லி மார்க் டெஸ்ட் இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 7 மல்டிபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை 11 மல்டிபிள்ஸில் ஆன்சர்ஸ் வருதான்றதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அது எக்ஸாமில் வரும். ஸோ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எக்ஸாம்ஸ்லையும் நமக்கு அது வராது. எக்ஸாம்லேயும் என்ன பண்ணுவோம்? அகைன் கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆன உடனே அகைன் உட்காந்து பென் அண்ட் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா வர்ற கிளாஸஸில் ஆன்சர் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆன்சரை மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அன்லெஸ் 2 ஆப்ஷன் ஒரே மல்டிபிளில் கொடுக்கல அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? Next one. Find the ratio of a sum of pizzas and sandwiches sold by A to the total sandwiches sold by A and C together. And last question, எத்தனை பேர் 7 multiple solve பண்ணீங்க? கிளாஸோட ஸ்டார்டிங்கில் கூட அந்த மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம். அண்ட் இப்போவும் பார்க்குறோம்ல. ஓகே, ஸோ நிவேதா சந்திரசேகரன் வந்து 16:7 சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லா புகழும் 16:7 என்றது கரெக்டான ஆன்சர். சிவராமன் 2 16:17. ஓகே, so 16:17 is correct answer. Find the ratio of a sum of a pizzas and sandwiches sold in A. So A la total evlo pizza and sandwiches sold பண்றாங்க 400 அப்படின்றது. and அதுக்கு அப்புறமா sandwiches in A and C. A ஓட sandwiches வந்து 125. again நிறைய டைம் வந்து calculate பண்ணிட்டோம். and C ஓட sandwiches என்ன வரும்? 250 minus 150 100. 100 by 250. So 125ல 50 add பண்ணோம்னா 175. and 25ஆல cancel பண்ணோம்னா இது 7 times. ஓகேவா? ஸோ 25ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 times வரும். and 400ல 28 வந்து எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்? 400ல 25 அப்படின்றது 16 times கேன்சல் ஆகுமா? ஓகேவா? 25 into 4 வந்து 100. ஓகேவா? and again 400 வரணும் அப்படின்னா இன்னும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 into 4 60. ஸோ 16:7 ஆப்ஷன் 2 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ், ஆப்ஷன் 2 16:7 என்றது கரெக்டான ஆன்சர். அண்ட் இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? அண்ட் டெய்லி 2 மணிக்கு போகிற லைவ் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குது? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான கொஷின்ஸை தானே டெய்லியுமே பார்க்குறோம். ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, அதுக்காக ரொம்ப ஈஸியாகவும் இல்லை. கிளர்க் எக்ஸாமில் இந்த லெவலில் தான் கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை விட ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு 2 DI இல்லை 3 DI கொடுக்குறாங்க அப்படின்னா 3 DI கொடுக்குறாங்கன்னா 2 DI அதில் இப்படி தான் இருக்கும். ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். ஒரு DI வேணால் டஃப்பாக கொடுக்கலாம். ஓகேவா? பட் நமக்கு அந்த 20 minutesல எவ்வளோ கொஷின்ஸ் அதிகமாக போடுறோன்றதுல தானே இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸை
நம்ம பிக் பண்ணி போடணும். ஓகே, அண்ட் நாளையிலேருந்து கிளாஸஸ் எந்த மாதிரி கொண்டு போகலாம், லைக் அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் அதில், அண்ட் டிஐயில் ஒரு டிஐ, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இல்லை ராங் நம்பர்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று, அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். லைக் இந்த மாதிரி ஒரு 20 கொஷின்ஸ் எடுத்து அதை நம்ம 15 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாமா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வர்ற வரைக்கும்? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்ல, கரெக்டாக? மற்ற அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸுமே இம்பார்ட்டன்ட், பட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எப்போ இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அண்ட் டிஐ அண்ட் ராங் நம்பர்ஸை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணாதான், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் 15 மினிட்ஸுக்குள்ளே சால்வ் பண்ணாதான் ரிமைனிங் இருக்கிற 5 மினிட்ஸில் உங்களால் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்றதை பார்க்க முடியும். இதையே நீங்கள் ஒரு 18 மினிட்ஸ் வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா அடுத்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸை பார்க்க முடியாது, ஓகேவா? ஸோ டில் எக்ஸாம் வர்ற வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும் அண்ட் அதுலேயும் ட்ரிக்ஸோட கொண்டு போகலாம், ஓகேவா? ஸோ எல்லாமே ஈவன் டிஐயில் கூட நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியே கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எல்லோரும் டெய்லி 2 மணிக்கு லைவ் வருவீங்களா? எஸ், ராங் நம்பர் ஒரு நாள் நம்ம மிஸ்ஸிங் நம்பர் பார்க்கலாம், இன்னொரு நாள் நம்ம ராங் நம்பர் கொண்டு போகலாம், ஏன்னா ரெண்டுமே கேட்பாங்கல்ல. ஸோ ராங் நம்பர்ஸும் கண்டிப்பாக இருக்கும். எஸ், ராங் நம்பரோடையே ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமோ? ஓகே, ஸோ ராங் நம்பர்ஸே கொண்டு போகலாம். லைக் மிக்ஸ்டு கொஷின்ஸ் தான் எல்லாமே, ஒரு டைப் மட்டும் கிடையாது. எல்லா டாப்பிக்கில் இருந்துமே மிக்ஸ்டாக ஒரு 20 கொஷின்ஸை நம்மளால் 15 மினிட்ஸில் சால்வ் பண்ண முடியுதான்றதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நாளையிலேருந்து 2 மணிக்கு மறக்காமல் எல்லோரும் லைவ் செஷன் வந்துடுங்க, ஓகேவா? ஸோ தூங்குகிற டைம் தான் இருந்தாலும், பட் நமக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கிக்கலாம், கரெக்டு தானே? ஸோ தூங்குகிற டைமில் இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து போட்டோம் அப்படின்னா தூக்கமும் போயிடும்ல, அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸ் படிக்கிறதுனா கூட படிக்கலாம். ராங் நம்பர் ரேப்பிட் இன்க்ரீஸ் வேணும். ஸோ ராங் நம்பரில் எல்லா டைப்ஸையுமே வந்து நம்ம டெய்லி பார்க்க தான் போகிறோம், ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பிபிஓ மைன்ஸ் அண்ட் கிளர்க் மைன்ஸ் வந்து இன்னும் 20 டேஸுக்குள்ளே வந்துடும், ஓகேவா? ஸோ ஒருவேளை ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து போத் ரேஸ் அண்ட் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் செக் அவுட் பண்ணி அதுக்கான பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ மாட்ரேட் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வாங்க எல்லாமே சேர்ந்து, லைக் டுடே டிஐ. ஸோ இதே மாதிரி தான் ஒரு டிஐ இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு டிஐயுமே மாட்ரேட்டாக தான் இருக்கும், ரொம்ப டேரெக்டாக இருக்காது, ஓகே? ஸோ மாட்ரேட் லெவல்ஸில் தான் ஈவன் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷனாக இருக்கட்டும் எல்லாமே மாட்ரேட் லெவல்ஸ் ப்ளஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஓகே? அண்ட் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் மைன்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைக் வெரண்டா ரேஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து போத் ரேஸ் அண்ட் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? 30 கொஷின்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் டைம் எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஷின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேவா? ஏன் 20 to 25 கொஷின்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா லைக் ப்ரிலிம்ஸில் அந்த 20 to 25 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, அந்த ரீசன்னால தான், ஓகேவா? ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸோ ரியல் எக்ஸாம்ஸ் லெவல்லையே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ரீசனுக்காக தான், ஓகே? ஓகே, நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.